அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனுக்குமே வந்து ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரே ஒரு கிர்னி பழம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழமான பழமாக எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. ஒரு சீட்ஸ் கூட இல்லாமல் எல்லாமே வந்து எடுத்துருங்க. சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க ஃப்ரூட்ஸ் பல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தோலை வந்து தனியாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற பல்ப்பு மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரூட் வந்து நல்லா பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும். இதே வந்து காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழம் கூட நான் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையுமே வந்து நல்லா எடுத்துட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பை வந்து ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்து இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஊறினா போதும். அண்ட் தென் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் வந்து இதையுமே வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இதுக்குமே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஏற்கனவே ஊற வச்சு எடுத்திருந்த ஜவ்வரிசியை வந்து இதை மாதிரி ஒரு பேனில் போட்டு அது கூட ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் ஒரு 1/2 லிட்டர் அளவு திக்கான பால் வந்து எடுத்துக்கோங்க. பாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா திக்காக காஞ்சிச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமே பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டி உளுந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பால் வந்து நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தான் சுகர் சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. அண்ட் இந்த டைமில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருந்த ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை, பட் இந்த கலரே வந்து நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது.
அண்ட் தென் இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருந்த கிர்னிப்பழம் பல்ப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி ஆட் பண்ணோடனே பால் வந்து இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா கீரை சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் ஊற வச்சு எடுத்துருந்து சப்ஜா சீட்ஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே இந்த சம்மருக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இஃப்தாருக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ரெசிபின்ட்டே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இஃப்தார் ரெசிபியில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.